எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வேண்டி இந்த உரையை துவங்குகிறேன். இந்த காணொளியில சிலேடைனா என்ன என்பது பற்றியும் சில நகைச்சுவையான சிலேடைகள் பற்றியும் பார்க்கலாம். சிலேடை அப்படிங்கிறதும் ஒரு சொல் அல்லது சொற்றொடர் பல பொருள்பட விளங்குவதாகும். இது சிலேடை அணின்னு அணிவகைகள் ஒன்றாகவும் திகழ்கிறது. அணிகள்ல பாத்தீங்கன்னா சிலேடை அணி மட்டும் உரைநடையிலையும் மேடை பேச்சிலும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. சிலேடையில 2 வகை இருக்கு. செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை. செம்மொழி சிலேடை அப்படின்னா ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதே விதமாக இருந்து அப்படி பொருள் தருவது, பல பொருள் தருவது. பிரிமொழி சிலேடைங்கிறது சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருளாகவும் பிரிந்திருக்கும் போது இன்னொரு பொருளாகவும் இருக்கும். செம்மொழி சிலேடை பல பொருள் தரும், ஒரே விதமாக இருந்து. பிரிமொழி சிலேடை அப்படிங்கிறது சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விதமாகவும் பிரித்து பார்க்கும்போது இன்னொரு விதமாகவும் பொருள் தரும். இதை உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் மூலம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் ஒரு மடாதிபதி நிறைய புலவர்களை விருந்துக்கு அழைத்திருந்தார். அப்போ ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய கடைமடை அப்படின்ற ஊர்ல இருந்து அந்த புலவர் ரொம்ப தாமதமா வந்துட்டாரு. மடாதிபதிக்கு பயங்கர கோபம். இதை எப்படியாவது வார்த்தையில வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்த உடனே வாருங்கள் கடைமடையரே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு கடைமடையர் அப்படிங்கிறதுக்கு கடைமடை அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு பொருள் படுது. இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா கடைசி மடையர் அப்படின்ற ஒரு பொருளை தருது. நம்ம புலவர் மட்டும் சும்மா இருப்பாரா? உடனே அவர் பதில் சொன்னாரு, வணக்கம் மடத்தலைவரே அப்படின்னாரு. இவரும் மடத்துக்கு தலைவர் நீங்க அப்படின்ற ஒரு பொருள்படும்படியாகவும், இன்னொரு பொருள்ல என்ன நீ மடையங்கிறியா, அப்ப நீங்க தான் எங்க எல்லாருக்கும் தலைவன் அப்படின்ற மாதிரி சொல்லி அசத்திட்டாரு அந்த புலவர். கீவா ஜெகநாதன் அவர்கள் சிலேடை பேசுவதில் வல்லவர். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, மேடை பேச்சிலும் சரி நிறைய சிலேடைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுல ஒரு சிலவற்றை பார்க்கலாம். கீவா ஜெகநாதன் ஒருமுறை ஒரு மேடை பேச்சுக்கு போயிருக்கிறாரு. அங்க உணவு பரிமாறுறாங்க. உணவு பரிமாற பெண்மணி அவர்கிட்ட கேக்குறாங்க, தங்களுக்கு பூரி பிடிக்குமா அப்படின்னு. உடனே ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காமலா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. பூரி ஜெகநாதர் கோவில் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதனால அவர் அப்படி கேக்குறாரு. அடுத்த ஒரு முறை தெருவுல நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா உப்புமா ஊட்டிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. உடனே நம்ம திட்டுறாங்க, உப்புமா தின்னாதான் என்ன, தொண்டையில போய் குத்துதோ அப்படின்னு சொல்றாங்க. ஐயா அங்க பாருங்க, கொஞ்சம் வாயில வச்சு பாருங்க, இவன் அடம்பிடிக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே அவர் எடுத்து வாயில வச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு உப்புமா ஊசி இருக்கு, தொண்டையில குத்தத்தானே செய்யும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நடைமுறையில சொல்லுவோம், கெட்டு போன பொருளை ஊசி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை அவரு இரு பொருள்படும்படியாக பேசியிருக்கிறாரு. ஒரு முறை ஒரு நண்பர் வீட்டுக்கு போறாரு. அங்க அவருக்கு பால் கொடுக்குறாங்க. அந்த பால்ல ஒரு எறும்பு செத்து கிடக்குது. அதை பார்த்தோன்னே அவரு சொல்றாரு, சீனிவாசன் பார்க்கடலில் தீழ் கொள்கிறான் அப்படின்ட்டு. நண்பருக்கு புரியவே இல்லை, என்னமா சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த சீனிவாசன் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா சீனியில் வாசம் செய்யும் எறும்பு அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அவர் அப்படி சொல்றாரு. அடுத்து இன்னொரு முறை ஒரு மேடைக்கு பேச போறாரு. அவருக்கு இம்மை மறுமை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. அந்த தலைப்புல பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மைக்கு சரியில்லை. அடுத்து இன்னொரு மைக் கொண்டு வராங்க. அந்த மைக்கும் சரியில்லை. இம்மைக்கும் சரியில்லை, அம்மைக்கும் சரியில்லை அப்படின்னு சொன்னாராம். கூட்டத்துல எல்லாரும் சிரிச்சாங்களாம். நான் நினைக்கிறேன் இம்மைக்கு சரியில்லை, மறுமைக்கு நல்லா பேசிட்டாரு போல தெரியுது. அடுத்து ஒரு மாணவனுக்கு அவர் பாடம் நடத்துறாரு, கணக்கு சொல்லி கொடுக்குறாரு. கூட்டலும் பெருக்கலும் ஒன்றுதான்ட்டு அவருக்கு புரிய வைக்கிறாரு. மாணவனுக்கு புரியவே இல்லை. அப்புறம் சொன்னாராம், வேலைக்காரி கூட தெரியும் கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. அவரு வீட்டுல ஒரு நாள் நண்பரோட பேசிட்டு இருக்காரு. தரையில உட்கார்ந்து பேசும்போது ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல அவங்க வீட்டு வேலைக்காரி விசாலம் நிக்கிறாங்க, கையில விளக்குமாரோட நிக்கிறாங்க. இவருக்கு சுவாரஸ்யத்துல அது தெரியல. இந்த விசாலம் கொஞ்சம் உடல் பருமனானவங்க. அவர் உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, ஏங்க எந்திரிங்க, விசாலம் பெருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, விசாலம் இன்னுமா பெருக்கணும் அப்படின்னு மற்றவங்களை கிண்டல் செய்யக்கூடாது, அவர் நகைச்சுவையா அப்படி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கீவா ஜெகநாதனும் குமரி அனந்தனும் வைத்து 2 சிலேடை உண்டு. எப்படி அப்படின்னா, ஒரு மேடையில 2 பேரும் பேச மாதிரியான ஒரு தருணம். அதுல குமரி அனந்தன் அவர்கள் எழுந்து போகும்போது சட்டையில இருந்து பட்டன் பிஞ்சு கீழே விழுந்துருது. உடனே அவரு முன்வரிசையில இருக்கிற ஆட்களை பார்த்துட்டு,
யாராவது பின் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே கீவ ஜெகநாதன் சொல்றாரு, அவர் இன்னும் பேசவே போல குமரியானந்தன். குமரியானந்தன் பின்வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பின் அப்படிங்கறது சட்டையில மாற்ற பின் அப்படின்ற ஒரு பொருளையும், பின்வாங்குதல் அப்படின்ற ஒரு பொருளையும் அவர் சொல்றாரு. அவரு குமரியானந்தன் மட்டும் சும்மா இருப்பாரா? அவரு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கிறாரு. கீவாஜா ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஊக்குவிக்கிறது அப்படின்ற ஒரு பொருளையும், ஊக்கு சட்டையில மாற்ற ஊக்கு அப்படின்ற பொருள்படும்படியாகவும் குமரியானந்தன் சொல்றாரு. அந்த மேடையிலேயே முதல்ல பேசுறவர் குமரியானந்தன். குமரியானந்தன் வந்து நல்லா சிறப்பா பேசுறாரு. அவரு தமிழம் ரொம்ப ஆற்றல் மிக்கவர், நல்லா பேசுறாரு. பயங்கரமான கைத்தட்டல், ஆரவாரம் அடங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்போ கீபாச்சா மைக் முன்னாடி வந்துட்டாரு. மக்களை வந்து தற்பால் ஈர்க்கணும், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு குமரியானந்தனை பார்த்து, குமரியானந்தன் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அவரு வண்ணாரப்பேட்டையில இருந்து அப்படின்னாராம். அதான் வெளுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கீவாஜா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சமயோசித ஞானத்தோட நகைச்சுவையாக சிலேடை பேசுவதில் வல்லவர் கீவாஜா. இந்த மாதிரியான சிலேடைகள் வந்து பேச்சு வழக்குலயும் இருக்கும். அடுத்து பிரிமொழி சிலேடைக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். பிரிமொழி சிலேடையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலைஞர் ஒரு மேடைக்கு பேச போயிருந்தப்போ அங்க நடிகர் பார்த்திபன் வந்திருக்காரு. பார்த்திபன் தன்னுடைய கிறுக்கல்கள் அப்படின்ற புத்தகத்தை வந்து கலைஞர்கிட்ட சொல்லி படிச்சு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னொரு முறை சந்திக்கும் போது பார்த்திபன் வந்து கலைஞரை பார்த்து, ஐயா நான் புத்தகம் கொடுத்தனே படித்தீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ கலைஞர் சொல்லியிருக்காரு, கலைஞருக்கு சொல்லவா வேணும் பேசுறதுக்கு, படித்தேன் ஒவ்வொன்றும் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். படித்தேன் அப்படிங்கிறது ஒரு பொருள், ஒவ்வொன்றும் ஒரு படி தேன் போல இனிமையா இருந்தது அப்படிங்கிறது அடுத்த பொருள். இது தவிர பேச்சு வழக்கு இது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பேச்சு வழக்குல வந்து ஒரு உதாரணம், ஒருத்தன் மண்ணெண்ணெய் வாங்கறதுக்கு கடைக்கு போறான். கடையில கடைக்காரரோட பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா போல தெரியுது. இவரு வந்து கடையில மண்ணெண்ணெய் கேட்கறது, மண்ணெண்ணெய் இந்த காலத்துல நம்ம எப்படி சொல்றோம், அப்ப எப்படி சொல்லுவாங்க, லாம்பெண்ணெய் எப்படி சொல்லுவாங்க. அப்ப கடையில போயிட்டு கொஞ்சம் லாம்பெண்ணெய் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதே இது 2வது 3வது தடவை சொல்லும்போது கொஞ்சலாம் பெண்ணெய் தாருங்கள், கொஞ்சம் லாம்பெண்ணெய் தாருங்கள், இந்த மாதிரி கேக்குறானா. இது போல இன்னும் ஒரு நகைச்சுவை உண்டு. சென்னைக்கு போகும்போது அந்த பலகை போட்டிருப்பாங்க இல்லையா, சென்னை வரவேற்கிறது அப்படின்றத வச்சு, சென்னை வரவேற்கிறது, சென்னை வர வேர்க்கிறது அப்படின்ற மாதிரியான, சென்னை எப்பயும் வெப்பமா தானே இருக்கும், அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை. இவ்வாறு ஸ்லேடைகள் வந்து நடைமுறையிலையும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஸ்லேடைகள் மற்றவர்களோட மனதை புண்படுத்தாமல் காயப்படுத்தாமல் இருக்கணும். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, புகழ்வது மாதிரி நிறைய இகழ்வது அந்த மாதிரி ஸ்லேடைகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து இந்த ஸ்லேடைகளை வந்து தடை செஞ்சிருக்கு, பேசக்கூடாது அப்படின்னு. தமிழ் புலவர்கள்ல வந்து காலமேக புலவர் ஸ்லேடையா பாடல் எழுதுவதில் வல்லவரா இருந்திருக்கிறாரு. அவர் நிறைய ஸ்லேடை பாடல்களும் வர்க்க பாடல்களும் எழுதியிருக்காரு. அடுத்த காணொளியில அதை பற்றி பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.